الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் உலகை படைத்தாளுகின்ற ஏக வல்ல நாயன் அல்லாஹு தபாரக வ தஆலாவுக்கே உரியன. சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நபர்களின் வழி நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், கியாம பரியந்தம் துயரவிருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த நாயன் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழ்க்கையில் அனைத்து கட்டங்களிலும் தக்வாவை கடைபிடிக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட, தன்னை விசுவாசம் கொண்ட மனிதர்களை குர்ஆனிலே பல இடங்களில் விளிக்கிறான். சில இடங்களில் ஈமான் கொண்டவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களை கடைபிடிக்குமாறு, எடுத்து நடக்குமாறு பணிக்கிறான். இன்னும் சில இடங்களிலே ஈமான் கொண்டவர்கள் முஃமின்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்புகள், இந்த குணங்கள், இந்த செயல்கள் இருக்கக்கூடாது என்று தடுக்கிறான். அப்படியான ஒரு வசனம்தான் கண்ணியமானவர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, என்னை ஏற்றவர்களே என்று அல்லாஹ் எம்மை விழித்து எம்மை அழைத்து, இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக எண்ணங்கள், தப்பான மனப்பதிவுகள் கொண்டிருப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள். பிறரை பற்றியுள்ள தப்பெண்ணம், பிறரை பற்றியுள்ள தப்பான மோசமான நெகட்டிவான மனப்பதிவுகள். கண்ணியமானவர்களே, ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன பஅதல் லன்னி, சில எண்ணங்கள் இருக்கின்றன, இப்படி நான் எண்ணினால், கெஸ் பண்ணினால், நினைத்தாலும் பாவம் கிடைக்குமா என்று மனிதன் அதை பொருட்படுத்த மாட்டான். ஆனால் அப்படியான சில எண்ணங்கள் மனிதன் விளங்காமலே மனிதனுக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடியது என்று அல்லாஹு தஆலா அதனுடைய பாரதூரத்தை தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தப்பெண்ணம் என்ற விடயத்திலே மார்க்கம் இரண்டு பகுதிகளையும் சொல்லி இருக்கிறது. நாம் யாரை பார்த்தாலும் தப்பெண்ணத்தோடு பார்க்க கூடாது. அவுன்னு பில் முஃமினீன கைரா, ஈமான் உள்ளவர்களாக இருந்தாய், அல்லாஹ்வை ஏற்ற மக்களாக இருந்தாய், அவர்களை பற்றி ஒவ்வொரு முஃமினும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, இய்யாக்கும் வல்லன்ன, தப்பெண்ணம் கொள்வதை உங்களுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன். ஏனென்றால் ஃபைன்னல் லன்ன அக்தபுல் ஹதீஸ்,
ஒரு விடயத்தை கெஸ் பண்ணி யூகித்து ஒரு தகவல் தன்னிடத்திலே வந்து சேர்ந்து அதை பதிவிடுவோமே ஆனால், எடுப்போமே ஆனால், அந்த மெசேஜ், அந்த தகவல் எல்லா மெசேஜ்களிலும் மிக பொய்யானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுபக்கத்திலே இத்தகு மவாதிய துகம், சந்தேகத்திற்கிடமா இடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சொல்லி மாற்ற வேண்டும், சேஞ்ச் பண்ண வேண்டும். இவர் ரேஸ் புக்கிலே போறார், சேஞ்ச் பண்ண பாருக்கு போறார். பார்க்கிறவன் நினைப்பான் இவர் பணத்தை மாற்றுவதற்கு செல்லவில்லை, ரேஸ் போட போனாரு, சாராயம் மதுபானம் எடுக்க போனாரு. கண்ணியமானவர்களே, பிறர் எம்மை தப்பாக எண்ணும் விதத்தில் நடக்கவும் கூடாது. பிறருடைய வாழ்க்கையில் நாம் தப்பெண்ணங்களை ஏற்படுத்தி அவர்களை அதன் அடிப்படையில் விளங்கவும் கூடாது. இந்த தப்பெண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய நேரத்திலே அடுத்த கட்டமாக கண்ணியமானவர்களே அந்த மனிதனுடைய குறையை துருவ ஆரம்பிப்பான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஜஸ்ஸஸு, யாருடைய குறைகளையும் துருவ வேண்டாம். கண்ணியமானவர்களே, இன்று தெரிந்தும் பாவம் செய்கிறோம். நாகரீகம் அநாகரிகத்தை விளங்கியும் அநாகரிகமாக நடக்கிறோம். மார்க்க வழிகாட்டல் தெரியும். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எப்போதும் அடுத்தவருடைய கஷ்டத்தால், அடுத்தவரால் நாம் எம்மை கஷ்டப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. அடுத்தவர்களை கஷ்டத்தில் போடவும் கூடாது. வாழ்க்கையில யார் யாருக்கும் வரக்கூடிய கஷ்டங்களை தான் சுமந்து கொள்வதையும் மார்க்கம் விரும்பவில்லை. அடுத்தவரை கஷ்டப்படுத்துவதையும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஜஸ்ஸஸு வலா தஹஸ்ஸஸு, மற்றவர்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், தொடர்புகள் இவற்றை நீங்கள் துருவ வேண்டாம். வலா தஹஸ்ஸஸு, மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் துருவ வேண்டாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவருடைய இன்பாக்ஸ் எனக்கு தேவையில்லாத விடயம். 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 3வது ஒரு மனிதர் வரக்கூடிய நேரத்தில் பேசக்கூடியவர் பேச்சை நிப்பாட்டுகிறாரு, தடுமாறுகிறார் என்றால் அடுத்தவர் புரிந்து கொள்ள வேண்டும், இது எனக்கும் இவருக்கு மத்தியில் உள்ள பேச்சை தவிர அவருக்கு சம்பந்தப்பட்டதல்ல. போறவர் யோசிக்க வேண்டும். 2 பேர் ஏதோ பேசுகிறார்கள், என்னை கண்டு ஒதுங்கி போறார்கள் என்றால் நான் அவர்களை துரத்தி போறல்ல, ஏன் இடத்துல நான் நிக்கணும். அது யாராயிருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமாக வீட்டுக்குள் வாழக்கூடிய மருமக்களாக இருக்கலாம். மகனுக்கு மகளுக்கும் உள்ள பிரச்சனை, மகனுக்கு மருமகளுக்குள்ள மேட்டர், கண்ணியமானவர்களே அது எனக்கு தேவையில்லை. ஒருவர் ஓப்பனாக சிலருக்கு பேசக்கூடிய நேரத்தில் பக்கத்துல யார் இருக்கிறங்கிறது கூட விளங்காது, மதிமயங்கி இருப்பாரு மொபைல்ல. அவர் உணரல நான் வாரத, ஆனா எனக்கு அதை கேட்கிறது, அதை பார்க்கிறது, அந்த இடத்துல இருக்கிறது பொருத்தம் இல்லையா, நான் விலக வேண்டும். லா தஜஸ்ஸஸு வலா தஹஸ்ஸஸு, மக்களுடைய செயல்பாடுகளை துருவி ஆராயவும் வேண்டாம். மக்களுடைய குறைகளை, அவருடைய வார்த்தைகளை, சொற்களை காது கொடுக்கவும் வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு உருக்கமான உபதேசம் செய்தார்கள். அதிலே யா மஅஷர மன் ஆமன பிலிசானி, நாவினால் முஃமின் என்று சொல்லக்கூடிய மக்களே, முனாஃபிக்கீன்களால் சஹாபாக்களுக்கு பல தொந்தரவுகள் வர இதை நபி அவர்கள் சொன்னார்கள். நாவினால் நான் முஃமின் என்று சொல்லக்கூடியவர்களே, லா தகதாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அவர்களை பற்றி புறம் பேச வேண்டாம். வலா தத்தபஉ ஔராத்திஹிம், அவருடைய தவறுகளை, குறைகளை, ரகசியங்களை துருவி ஆராய வேண்டாம். ஏனென்றால் யார்
பிறருடைய ரகசியத்தை துருவ ஆரம்பிப்பாரோ, மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ரகசியமும் படைத்த நாயனுக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய குறையை துருவ நான் ஆரம்பித்தாய், தோண்ட ஆரம்பித்தாய், அல்லாஹு தாலா மறைத்த சத்தார், அவன் மறைத்திருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையின் குறைகளை அல்லாஹும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். யாருடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறானோ, வீட்டுக்கு நடுவுல இருந்தாலும் அவனை கேவலப்படுத்துவான். வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில, ஒரு ஃபேமிலியுடைய கப்பலுடைய வாழ்க்கையில ஏதோ செஞ்சிட்டாரு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நண்பர்கள் நீ கவனமா இருக்கணும், எலக்டா இரு. எந்த ஒரு பெண்ணுடைய தொலைபேசி அழைப்புக்கும் பதில் கொடுக்காத, பெண்கண்டாவே ஒதுங்கி இரு, நாளைக்கு உனக்கு கதையை கட்டுவார். கவனம் வைக்கிறார் வீட்டுக்குள்ள. எந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்றதும் இல்ல, யாரோட போறதும் இல்ல, பெண்ணோட பேச வேண்டிய ஒரு தொடர்பு இருந்தால் வேற யாரையாவது வச்சு கவனமா இருப்பாரு. கொஞ்ச நாள் போகல, யாருக்கு வேறு யாரை கேவலப்படுத்தினாரோ அதை விட பன்மடங்கு சமூகத்திலே கேவலப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் வெளியாக்க ஆரம்பித்தால் யாரும் யாரையும் மதிக்க மாட்டார்கள், காலில் துப்புவார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கின்றன, பாவங்கள் இருக்கின்றன, இன்னும் நாம் அது உணராத தவறுகளும் இருக்கின்றன. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உபதேசம் எவ்வாறு இருந்தது என்றால், ஹத்தா அஸ்மால் அவாத்திக ஃபீ புயூத்திஹா அவ் ஹுதூரிஹா, அந்த காலத்தில் யுவதிகள், வாலிப பெண்கள் இருக்கக்கூடிய அறைகள் இருக்கும். உள்ளுக்கு வீட்டுக்குள்ள ஒரு மறைமுகமான இடம். அங்க இருக்கக்கூடிய அந்த குமரிகள் யுவதிகளுக்கு கேட்கும் அளவிற்கு நபி அவர்கள் உறக்க சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், அத்ததரூன மல் கைபா, புறம் என்றால் என்ன என்று அறிவீர்களா? சொன்னார்கள் சஹாபாக்கள், அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலை நன்கு அறிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை பற்றி அவன் வெறுக்கும் விதத்திலே நீ பிரஸ்தாபிப்பதுதான் புறம் என்றார்கள். அடுத்த கேள்வி எழுப்பப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், இன்கான ஃபீ அஹி மா அகூல், என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் நான் சொல்வது இருந்தாலும் புறமா? சொன்னார்கள், இன்கான ஃபீஹி மா தகூல், நீ சொல்லக்கூடிய விடயம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஃபகத் இக்தப்தா, அவனை பற்றி புறம் பேசிவிட்டாய். வ இல்லம் யகுன் ஃபீஹி மா தகூல், சொல்லக்கூடிய விடயம் வாழ்க்கையில் இல்லாத பொழுது ஃபகத் பஹத்தா, அவன் மீது அபாண்டம் சுமத்தி விட்டாய், பழி சுமத்தி விட்டாய் என்றார்கள். கண்ணியமானவர்களே, மாயிசுல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ஜினா செய்கிறார்கள். நபியிடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், ஹத்தடிக்கப்படக்கூடிய அந்த குற்றத்தை செய்து விட்டேன், என்னை சுத்தமாக்குங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இவரை பாருங்கள், மது அருந்து இருக்கிறாரா அல்லது உளறுகிறாரா? எதுவும் இல்லை. கடைசியாக ஏற்றுக்கொண்டார். இப்படி நடந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. அவர் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். நபி அவர்கள் தனது தோழர்களோடு ஒரு பயணம் செல்கிறார்கள். பொதுவாக சமூகத்திலே பார்ப்போம், ஏதாவது ஒரு இஷ்யூவானா அது லேட்டஸ்டா அதை பத்தியே கதை, அதை பத்தியே கமெண்ட், அதை பத்தியே போஸ்ட் எல்லாம் நடக்கும். வேறொன்று வந்தா இது அப்படியே மறைஞ்சிடும், அது அடுத்த லேட்டஸ்ட். அன்றைய அவர்கள் 2 தோழர்கள் தேவையா? அலம் தர இரல்லதி சத்தரல்லாஹு, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருந்தான். எங்கட பாஷையில சொல்றேன்டா, சமைகிறது, நல்ல பிள்ளையாகிறது. ரசூலுல்லாஹ் இடத்துல பேய்த்து செஞ்ச பாவத்தை சொல்லு, அத்தா ருஜிம ரஜ்மல் கல், நாய் கல்லால் அடிக்கப்பட்டு செத்து போறத மாதிரி ஒரு சாவு வந்துச்சு, தேவதானா? நபியருடைய காதல விழுகுது. கேட்டார்கள், கொஞ்சம் தூரம் போற நேரத்துல ஒரு இறந்த கழுதை இறந்து இருக்கிறது, இந்த மனிதர்கள் எங்கே? ஏன் யா ரசூலல்லாஹ், இன்ஸிலா ஃபகுலா மின் ஜீஃபதி ஹாதல் ஹிமார், கீழே இறங்கி போய்த்து இறந்து இருக்கக்கூடிய கழுதையை சாப்பிடுங்க. இப்ப நபிக்கு பயான் பண்றாங்க,
கஃபரல்லாஹு லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கணும், என்ன சொல்றீங்க? அல் யுக்கலு மின் ஹாதா, இதையும் போய் மனிதன் சாப்பிடுவானா? சொன்னார்கள், ஃபமா நில்துமா மின் அஹீகுமா ஆனிஃபன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, சற்று நேரத்துக்கு முன்னால உங்களோட சகோதரர் மாயிஸ பத்தி கழுவினீங்களே, அதனால கிடைத்த பாவம் இருக்குது. அஷத்து அக்ல மின்ஹு, இதை சாப்பிடுறதை விட கடுமையானது. இன்னஹு லஃபி அன்ஹாரில் ஜன்னா யன்கமிசு ஃபீஹா, அவர் சுவர்க்கத்துடைய பல ஆறுகளிலே நீந்தி உல்லாசமாக இருக்கிறார் என்றார்கள். கண்ணியமானவர்களே, புறம் என்பது நாவினால் மாத்திரமல்ல. இன்னைக்கு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறாரு வயசாலே, நொண்டில்லாம பாரு, பேர பிள்ளைக்கு சொல்ற, வீட்டுக்கு போய் கதை சொல்ல ஆரம்பிக்கிற விரிவான செய்தி. அந்த வளர்ற பிள்ளைக்கு தப்பு என்ன? கண்ணியமானவர்களே, ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் தடுக்கிறார் அப்படியான பாவங்கள் இது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களில் ஒருவருடைய சகோதரர் இறந்து இருக்கிறார், மரணித்து இருக்கிறார், அவருடைய அந்த சடலத்தை பொடிய, இறந்த பொடிய உடலை சாப்பிட விரும்புவார்களா? அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபகரிஹ்துமு, ஒரு நாள் விரும்ப மாட்டீங்க, வெறுப்பீங்க. இறந்த உடல் எப்படி சாப்பிடுறது? எனவே இப்படியான ஒரு பாவம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபியுடைய சஃபையிலே இருக்கிறோம், ஒரு துருவாடை வீசுகிறது. அத்ததுரூன மா ஹாதிஹி ரிஹ், இந்த துருவாடை என்னென்று அறிவீர்களா என்று நபியர்கள் கேட்கிறார்கள். அவர்களே சொன்னார்கள், ஹாதிஹி ரிஹுல் லதீன யகதாபூனல் முஸ்லிமீன், ஈமான் உள்ளவர்களை, முஸ்லிம்களை பற்றி புறம் பேசுகிறார்களே, அதனால் வரக்கூடிய துருவாடை என்றார்கள். மிஅராஜுடைய பயணத்தின் போது சில மனிதர்களை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செம்பினாலான நகங்கள் கொடுக்கப்பட்டு, அதனால் தன்னுடைய முகங்களை நெஞ்சு பகுதிகளை கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், யார் இவர்கள்? சொன்னார்கள், ஹாஉலா யாக்குலூன லுஹூமன் நாஸ், ஆப்பிரிக்கால காட்டு பகுதிகள்ல மனிதர்களை சாப்பிடக்கூடிய மரமும் கொடியும் இருக்கிறது போல மனிதர்களும் இருக்கிறார்கள். அதைவிட மோசமாக கண்ணியமானவர்களே, மனித மாமிசத்தை அவருடைய குடும்பங்கள்ல, நண்பர்களோட, உறவினர்களோட, வேலை தலங்கள்ல, அவங்க காரியாலயங்கள்ல மனித மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள். வயகஊன ஃபீ ஆராலிஹிம், மனிதர்களுடைய மானத்திலே விளையாடக்கூடியவர்கள், மானசிங்கப்படுத்தக்கூடியவர்கள். உனக்கு ஏழும்டா செய், அடுத்த நாள் போஸ்ட்ல வரும், மெசேஜ்ல வரும், லைவ்ல வரும். என்னட்டு லைவ் இருக்குது, 5000 ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இவருக்கு தைரியம். பயங்கரமான பாவம். கண்ணியமானவர்களே, புறம் என்பது நாவினால் மாத்திரமல்ல, கண் சாடையாக, கையால, சில நேரத்தில் சிரிக்காமலே இருந்து 2-3 பேர் பார்த்துக் கொள்வார்கள். அதிகமான பெண்களுடைய கம்ப்ளைண்ட், ஒரு கடைக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத, பிஸி இல்லாத நேரத்தில் போனா ஒரு வித்தியாசமான பார்வை, ஃபாலோ பண்றது. அந்த பெண்ணை தேவைக்கு வந்து இருக்கிறாள், அது யாராவது போனா ஏதோ ஹதியா கேட்டு போற மாதிரி ஒரு பார்வை. நாவினால் மாத்திரமல்ல, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, புறம் என்பதை சாடையால், கையால், கண்ணால், தன்னுடைய நாவினால் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடு என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே இப்படி இருந்து பேசக்கூடிய நேரத்தில் அது கீபத்தாக இருக்கும், இல்லாத பொழுது அது அபாண்டமாக இருக்கும். மன் தக்கர அம்ரன் பிஷைஇன், ஒரு மனிதன் ஒரு மனிதரை விமர்சிக்கிறான், அவனை பற்றி சொல்கிறான்,
எப்படியான ஒரு விடயம்? லைஸ ஃபீஹி, அவனோட வாழ்க்கையில் அப்படி ஒன்றே இல்லை. அவன் அதை பற்றியுள்ள கவனமே அவனுக்கு இல்லை. வாழ்க்கையில் இல்லாத ஒரு விடயத்தை ஒருவருடைய வாழ்க்கையோடு செட் பண்ணி சேர்த்து ஒருவன் பிரஸ்தாபிக்கிறான். இவருடைய நோக்கம் லியஇபஹு பிஹி, 4 பேருக்கு முன்னால ஒரு சபையில ஒரு மஜ்லிஸ்ல அவனை குறையாக எடுத்து சொல்லணும், எப்படியாவது மானத்தை வாங்கணும், அவருடைய காடை உடைக்கணும் என்றால் ஹபஸஹுல்லாஹு ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அல்லாஹு தஆலா அந்த இட்டு கட்டிய மனிதரை அடைத்து வைப்பார். இதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஅதிய பினஃபாதி மா கால ஃபீ, அவருடைய வாழ்க்கையில் இல்லாததை சொன்னார் அல்லவா, அதை நிரூபிக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா நரகத்திலே அடைத்து வைப்பான். உலகத்தில் என்னுடைய பணம், என்னுடைய அறிவு, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய ஆளுமை, என்னுடைய அந்த பலம் இந்த பலம், இதை வைத்து என்னை நியாயப்படுத்தலாம். ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே. ரப்புக்கு முன்னால் யாருடைய ஷஃபாத் பரிந்துரையும் பயனளிக்காது, ஹுல்லத் என்ற நட்பும் பரிந்துரை பயனளிக்காதனால். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்துவதற்காக பண பலம் கொண்ட, அல்லாஹ் குர்ஆனிலே பணக்காரன் என்று சொல்லக்கூடிய காரூன் முயற்சி செய்கிறான். ஒரு துரு நடத்தையுள்ள பெண்ணை வைத்து மூசாவை கேவலப்படுத்த வேண்டும். இந்த சமூகத்திலே அடுத்தவர்களை கீழே போடுவதற்கு கையில் எடுக்கக்கூடிய பிரதான 2 ஆயுதங்கள், ஒன்று இச்சையோட செக்ஸோட சம்பந்தப்படுத்தி இவர் அப்படியாமே, இப்படி ஒன்று செஞ்சாராமே, இப்படி ஒரு தொடர்பு இருக்குதாமே என்று இவரை கீழே போடுறது. அடுத்தது பணம், சல்லி அடிச்சிட்டாரு, புல்லு வச்சிட்டாரு, இந்த சல்லியை சொராண்டிட்டாரு. கண்ணியமானவர்களே, இந்த 2 ஆயுதமாக வைக்கிறார்கள். சில நாள் பள்ளிக்கு வர மாட்டார், சில நாள் ஊரில் இருக்க மாட்டார், நாட்டிலே இல்ல, அடுத்த நாட்டில் இருந்து கொண்டு சமூகத்துல தலை காட்ட இயலாத நிலைமைக்கு மாற்றுகிறோம். பெண்ணும் பொண்ணும் மனிதனுக்கு ஆபத்து, இதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சமூகத்தில் நல்லவர்களை, கண்ணியமானவர்களை சீரழிப்பதையும் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் ஆயிஷா நாயகிக்கு எதிராக செயல்பட்டான். குர்ஆன் அது ஒரு அவதூறு என்று ஆயிஷா நாயகி அல்லாஹு தஆலா துப்புரவு செய்தார். குடும்பங்கள்ல பார்க்கிறோம், ஒரு பெண்ண, ஏழை குடும்பத்து பெண், வசதி இல்லைன்னு தெரியும், பெரிய படிப்பறிவு இல்லைன்னு தெரியும், மிச்சம் நன்மை செய்ய போற மாதிரி அந்த பெண்ணை மருமகளாக எடுக்கிறார்கள். கொஞ்ச காலத்துல சாப்பிட கொடுக்கறதுக்கு கதை, உடுக்க கொடுக்கறதுக்கு கதை, அனுபவிக்க செய்யற ஒவ்வொன்றுக்கும் கதை. இப்படி எங்கட மைனி காணல்ல, எங்கட மருமகள் காணல்ல என்று கேவலப்படுத்தி நரகமாக நல்ல நிம்மதியாக வாழ்ந்த பிள்ளைய மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் இன்று மனைவி எடுக்கிறது தாய்க்காக, சகோதரிக்காக, குடும்பத்துக்காக அல்ல. என்னுடைய மனைவி எனக்கு முதலாவது பார்க்க வேண்டும், என்ற குடும்பத்துக்கு மெச்சாகுமா, எனக்கு ஒத்து போவாளா? கண்ணியமானவர்களே, ஜோசாகி எடுக்கிற, அதுக்கு பின்னால போட்டு அவளுக்கு நர வாழ்க்கைய கொடுத்ததே கணவரும் கணவருடைய குடும்பமும். குடும்பத்தில் நல்ல வாழ்ந்த ஜோடு, அந்த ஜோட்டை போய் பிரிக்கிறாங்க, இட்டு கட்டுறாங்க. ஹிலால் இப்னு உமையா ஷரீக் பின் சம்ஹாவோடு தன்னுடைய மனைவி தவறாக நடந்துவிட்டால் என்ற செய்தியை நபிக்கு எத்தி வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிலால் ஹிலால் அல் பையினா, ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும், சொல்ற விஷயத்தை ப்ரூஃப் பண்ணணும். இல்ல
வஇல்லா ஹத்துன் ஃபீ லாஹிரி, முதுகுக்கு 80 கசையடி விழும். யா ரசூலல்லாஹ், இதா ரா அஹதுனா அலம்ராதிஹி ரஜுலன், எங்களில் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு ஒருவர் தவறாக நடக்கிறார் என்ற காட்சியை கண்ட மாத்திரத்திலே எங்கட பாஷையில சொல்றேன்டா, ஊரை கூட்டி ஆதாரம் திரட்டுவதா, கொண்டு போய் காட்டிருந்தா பாரு என் மனைவியோடு யார் இருக்கிறேன், இது என் மனைவி, நல்லா பார்த்துக்கொண்டு ஆட்களை சேர்க்கிறதா, அதே வார்த்தையில கேட்கிறார். என் தலைப்பு பையினா, போயும் போய் ஆதாரத்தை தேடுறதா, இப்படி யார சொல்லலாம் சொன்னார்கள். அல் பையினா, ஆதாரம் காட்ட வேண்டும், ப்ரூஃப் பண்ணணும், இல்ல கசையடி விழும். அப்போதுதான் சொன்னார்கள், நான் உண்மைதான் சொல்லுகிறேன், என்னுடைய ரப்பு என்னை கசையடியிலிருந்து பாதுகாப்பான் என்றார்கள். ஆயத்து இறங்குது. சொந்த மனைவியாக இருந்தாலும், ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும், ஒரே ரத்தமாக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, இட்டு கட்டக்கூடாது, நிதானமாக நடக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் ஐயர அஹாஹு பி ஐபின், ஒரு மனிதன் ஒருவன் செஞ்ச ஒரு குறை, இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது பிதன்பின், ஒரு பாவம், இப்படியான பாவம், கது தாப மின்ஹு, அந்த பாவத்தை செஞ்சு அவன் தௌபாவும் பெற்றுவிட்டான். எப்பயோ செஞ்சது 20-30 வருஷத்துக்கு முன்னால அடுத்த மாற்று மத சகோதரிய என்னென்னமோ நடந்து பெரிய அது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி ஊர் முழுக்க பேசு பொருளாக மாறி வாழ்றாரு. 30 வருஷம் தாண்டிட்டு பேர பிள்ளையும் கண்டுட்டாரு. அதை வச்சு குறையா சொல்றது, ஓண்ட வாழ்க்காரம் எப்படின்னு தெரியும் தானே, புள்ளகள்கிட்ட சொல்றது பழிக்கிறது, கொஞ்சம் மிஸ் ஆனா பல செல்ல இழுக்கிறது, நாட்டுப்புற ஆட்கள் மாதிரி. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவன் செய்த பாவம், அந்த பாவம் செய்தான், தௌபாவும் செய்து விட்டான், அல்லாஹ் மன்னித்து விட்டான், இது பின்னால யாரு குத்தி காட்டுற குறையாக எடுத்து சொல்றானோ, லம் யமுத் ஹத்தா யஃஅலஹு, அதை செய்யாம இவன் மௌத்தாக மாட்டான். அது நான் அல்லாஹ் பாதுகாக்க ஒருவருக்கு செய்தால் என்னுடைய பரம்பரையில் அதை காண வேண்டி வரும். மகளால, மருமக்களால, பேர புள்ளகளால அதை விட பன்மடங்கு மனசு நோகும். அநியாயம் செஞ்சவன்ட்ட மன்னிப்பு கேட்க போவோம், சிலர் கபுராளிகளாக இருப்பார்கள், சான்ஸ் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, மிக சமுதாயத்தோடு நடக்கக்கூடிய நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது அமல்கள் மாத்திரமல்ல, 5 பகுதிகள் இருக்கின்றன. ஈமானியாத் என்ற அகாயித், கொள்கை சார்ந்த விடயம். ஒவ்வொரு மனிதனுடைய அகீதாவும் சஹீஹாவாக சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ், மலக்குமார்கள் என்ற இந்த கொள்கை சார்ந்த விடயங்கள், எனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு, ரகசிய வாழ்க்கை, ரப்போடு சம்பந்தப்பட்ட, அடியானுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்ட முதல் விடயம் அகீதா, ஈமானியார், அதுல சீராக இருக்க வேண்டும். இபாதத் என்ற வணக்க வழிபாடுகள்ல சீராக இருக்க வேண்டும். முஆமலாத் என்ற கொடுக்கல் வாங்கலிலே சீராக இருக்க வேண்டும். முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும். அஹ்லாக் என்ற பண்பாடுகளில் சிறந்து விளங்க வேண்டும். சிலர் குருடர்கள் யானை பார்க்க போனதை போன்று ஒவ்வொன்றையும் பிடித்த குருடர்கள் யானை என்றால், எலிபென்ட் என்றால் இப்படித்தான் என்று வர்ணித்ததை போல சிலர் இபாதத், அது விளங்கிய விளங்காமலோ இபாதத்துல அவரு தொலை பிடிச்சா சலாம் கொடுக்க மாட்டாரு. சிலர் நோம்பு பிடிக்க ஆரம்பிச்சா நோம்ப விடுற இல்ல, டெலிகவுண்டரை கையில் எடுத்துக்கொண்டே ஊறுபலாய், தஸ்பீஹ் உருட்டு அடுத்தவன் ஊறுபலாய். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த 5 பகுதியும்
என்னுடைய மௌத்துக்கு முன்னால, நான் கண்ணை மூடுவதற்கு முன்னால இந்த 5 பகுதியை பற்றி நான் எனக்கு சுய விசாரணை செய்யணும். என் 5 பகுதியும் சரிதானா? இஸ்லாத்துடைய கடமைகள் 5. இது மட்டுமல்ல இஸ்லாம். ஈமானுடைய விடயங்கள் 6. இந்த 5 பகுதிகள் பிரதானமான பகுதிகள்ல நான் சரியா? என்னுடைய வளர்ப்புக்கு பொறுப்புக்கு கீழுள்ள மனைவியுடைய வாழ்க்கை சரியா? குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியா என்பதை கண்ணை மூடுவதற்கு முன்னால நாம் பார்க்கவும் வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் பேசிய விடயங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأحمر والأسود المنعوت بشرح الصدر ورفع ذكر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الناس إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله. ويا أيها الناس إن لكم معالم فانتهوا إلى معالمكم وإن لكم نهاية فانتهوا إلى نهايتكم. فإن العبد المؤمن بين مخافتين بين أجل قد مضى لا يدري ما الله صانع به وبين أجل قد بقي لا يدري ما الله قادم به. فليتزود العبد من نفسه ومن حياته لموته ومن شبابه لكبره ومن دنياه لآخرته. وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أقول قولي هذا أستغفر الله ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه غفور رحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. قال الله جل شانه في شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عليه الصلاة والسلام أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله تعالى عنهم فاطمة سيدة نساء الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله اللهم في العباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. وقال عليه الصلاة والسلام الله الله في أصحابي لا تتخذهم من بعد غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغلي أبغلهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم ارض عنا وعنهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إن قريب مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم برحمتك.